ரகசிய உண்மைகள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் தொடர்ந்து நாம் நிறைய பரிகார முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு திருமண தடை நீங்குவதற்கான பரிகாரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாகவே ஜாதகத்தில் சில அமைப்புகள் இருக்கு. இதெல்லாம் இருந்தால் திருமணம் தாமதமாகும், திருமணம் தடையாகும் அப்படின்னு. செவ்வாய் எங்கே இருக்குது, ராகு எங்கே இருக்குது, கேது எங்கே இருக்குது, சனி என்ன நிலமையில் இருக்குது, இதெல்லாம் பார்த்து திருமணம் ஏன் தாமதமாகுது அப்படின்றதுக்கான பரிகார முறைகளை நாங்கள் சொல்லுவோம். நான் பார்த்த வரையில் யாருக்கெல்லாம் லக்னத்தில் ராகு இருக்கோ, யாருக்கெல்லாம் லக்னத்தில் சனி இருக்கோ, அவங்க எல்லாருக்குமே பெரும்பாலும் தாமதமாகத்தான் திருமணம் நடந்திருக்கு. அதுவும் இந்த சனி இருக்கிறாரு பாருங்க, சனினாவே தாமதப்படுத்துகிற கிரகம். சனி இருந்தால் அது லேட்டு தான். கேது தடை செய்வார், கொடுக்க மாட்டார், தடை பண்ணிடுவார். சனி கொடுப்பாரு, ஆனால் லேட்டாக கொடுப்பார். தாமதத்துக்கான கிரகம் சனி. இப்போ 5ல் சனி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஜாதகத்தில் கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள ஐயோ அப்படின்னு ஆயிடும். அதே மாதிரி 8ல் சனி இருந்தாலும், ஏன்னா சனி இந்த இடத்துல இருந்து குடும்பஸ்தானத்தை பார்ப்பார், புத்திரஸ்தானத்தை பார்ப்பார். சனி பார்க்குற இடம் பாழ் அப்படின்றது ஜோதிட விதி. அப்போ குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது, புத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது இயல்பாகவே திருமண தாமதம் அப்படின்றது வந்துடுது. சரி, இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? அதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கிரகங்கள் மூலமாக திருமண தாமதம் தடை அப்படின்றத தாண்டி சில பேருக்கு பரம்பரை சாபமாகவே திருமண தாமதம் இருக்கும். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே, ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் 45 வயசுக்கு மேலே தான் கல்யாணம், அதுக்கு மேலே தான் கல்யாண வாழ்க்கை அமையுது அப்படின்னு சொன்னார். அப்போ சில ஜாதகத்தை பார்க்கும்போது அதுக்கு சாபம் காரணமாக இருக்கலாம் அப்படின்றது நமக்கு தெரியும். சரி, இதுக்கு ஏதாவது பரிகார தலங்கள் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. திருப்பதி போகிற வழியில் சீனிவாச மங்காபுரம், இங்கே பெருமாள் நித்திய கல்யாண பெருமாளாக சேவை சாதிக்கிறார். தினமும் கல்யாணம் நடக்கும் அவருக்கு. யாருக்கெல்லாம் திருமணம் தாமதமாகுதோ, யாருக்கெல்லாம் திருமணம் தடையா இருக்கோ, கல்யாணத்துக்கான வாய்ப்பு கண்ணு முன்னாடி தெரியவே இல்லையே அப்படின்றவங்க இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. என்னைக்கு போகணும் அப்படின்றத உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்கள் ஜோதிடர் சொல்வார், அதை கேட்டுட்டு நீங்கள் போங்க. ஏன்னா பரிகாரங்களை செய்யும்போது அந்த கிரகம் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தா அந்த கிழமையில் போக சொல்லுவாங்க. அது நீர் ராசியா, நில ராசியா, காற்று ராசியான்னு பார்த்து அதுக்கேற்ற பரிகாரங்களை சொல்லுவாங்க. அதனால உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட நீங்கள் ஜாதகத்தை கொடுத்து அவரோட ஆலோசனையின் பேரில் நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம். யாருக்கெல்லாம் சனியால் திருமணம் தாமதமாகுதோ அவங்க எல்லாருக்கும் வரப்பிரசாதம் மாதிரி ஒரு கோவில் இருக்குது. நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். 5ல் சனி இருக்கா, 7ல் சனி இருக்கா, 8ல் சனி இருக்கா, லக்னத்தில் சனி இருக்கா, திருமணம் ஆகிறதுக்கான அறிகுறியே தெரியலையா, நீங்கள் எல்லாரும் போக வேண்டிய கோவில் எது அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பக்கத்தில் விழங்குளம் அப்படின்ற ஊரில் அட்சயபுரீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை தான் நீங்கள் போய் பார்க்கணும். ஏன்னா அங்கே சனி பகவான் மங்கள சனீஸ்வரராக காட்சி தருகிறார், மனைவியரோடு காட்சி தருகிறார். பொதுவாக சனி அப்படின்னா கஷ்டப்படுத்துவார், துன்புறுத்துவார், ஈவு இறக்கமே பார்க்க மாட்டார், இப்படி தானே நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் விழங்குளம் அட்சயபுரீஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய சனி பகவான் மங்கள சனீஸ்வரராக இருக்கிறார். அதுவும் அட்சயம் அப்படின்னா வளருதல்னு அர்த்தம். நீங்கள் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இன்பம், மகிழ்ச்சி, பாக்கியம் இதெல்லாம் வளர்ந்துக்கிட்டே போகும். அப்படி ஒரு அற்புதமான கோவில் விழங்குளம் அட்சயபுரீஸ்வரர் கோவில். என்னோட கிளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு திருமண தாமதம் இருக்கிறவங்களுக்கு அந்த கோவிலுக்கு போக சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வாங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. அதனால யாருக்காவது ஜாதகத்தில் சனியால திருமண தாமதம் அப்படின்னா அவங்க போக வேண்டிய கோவில் விழங்குளம் அட்சயபுரீஸ்வரர் கோவில். திருமணத்திற்கென்றே பிரசித்தி பெற்ற கோவில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருமணஞ்சேரி. அங்கு சென்று வழிபடுவதும் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஏதாவது கோவில்களில் அல்லது ஏதாவது தொண்டு நிறுவனங்கள், ஆன்மீக அமைப்புகள்
பார்வதி சுயம்பர ஹோமம் நடத்துறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அதுல போய் கலந்துக்கோங்க. கண்டிப்பா கலந்துக்கணும். ஒரு முறை ஒரு ஆன்மீக அமைப்புல இருந்து என்ன சொற்பொழிவுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நாங்க பார்வதி சுயம்பர ஹோமம் நடத்துறோமா, நீங்க வந்து அதுல பேசணும் அப்படின்னு. அங்க போனா எல்லாருமே 47, 48, 49 வயசு. திருமணமே ஆகல. இதுல என்ன காரணம்னா, நம்ம கிரகத்தை மட்டும் காரணம் சொல்லிட முடியாது. அவங்க அம்மா அப்பாவும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. இந்த பொண்ணு வேணாம், இந்த பையன் வேணாம், சொந்த வீடு இல்ல, நல்ல வேலை இல்லன்னு. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பத்தி மட்டுமே யோசிக்காம கொஞ்சம் சுயநலமாக இருக்கக்கூடிய உறவினர்களும் இதுக்கு காரணம். இதை நம்ம மறுக்கவே முடியாது. இப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் லேட் ஆகுதுன்னா அதுக்கு சனிதான் காரணம் அப்படி மட்டுமே கிடையாது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளும் காரணமா இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான எதிர்பார்ப்புகள். அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யற மாதிரி வரன் வேணும்னு தேடி 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 48 வயசு, 49 வயசு, 50 வயசு வரைக்கும் திருமணமே ஆகாத பல பேரை அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில நான் பார்த்தேன். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே. அதனால உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நீங்க குறைஞ்சுக்கோங்க. வாழ போறது நீங்க. நம்ம வாழ்க்கையை நாம தான் முடிவு செய்யணும். அதுல நீங்க ரொம்ப தெளிவா இருங்க. எங்கேயாவது பார்வதி சுயம்பர ஹோமம் நடக்குதுன்னு தெரிஞ்சா நீங்க அதுல போய் கலந்துக்கோங்க. அந்த ஹோமத்துக்கான பொருட்களை வாங்கி கொடுத்து முழு நேரம் அந்த ஹோமம் முடிகிற வரைக்கும் நீங்க அதுல இருந்தா நிச்சயமா ஒரு நல்ல பலன் உங்களுக்கு தெரியும். என்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்திருந்தாரு. பொதுவாக 7ஆம் இடம் அப்படின்றத நம்ம கலத்திர ஸ்தானம்னு சொல்லுவோம். அவர் ஜாதகத்தில் 7க்குரிய புதன் வக்ரமாயிட்டாரு. களத்திர காரகனாகிய சுக்கிரன் நீசமாயிட்டாரு. எதெல்லாம் திருமணத்துக்கு திருமண வாழ்க்கைக்கு முக்கியமோ அந்த கிரகத்தில் ஒன்று வக்ரமாயிருக்கு, ஒன்று நீசமாயிருக்கு. அப்புறம் மற்ற கிரகங்களை ஆய்வு பண்ணி அவருக்கு நான் பரிகாரமாக பார்வதி சுயம்பர ஹோமம்ல போய் கலந்துக்கோங்கன்னு சொன்னேன். அவருக்கு இப்போ நல்லபடியாக திருமணம் ஆயிருக்கு. அதனால எங்கேயாவது இப்படி ஒரு ஹோமம் நடக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த ஹோம பொருட்கள் கொடுத்து முழுவதுமாக அந்த ஹோமத்தில் இருந்து நீங்கள் கலந்துக்கும் போது ஒரு நல்ல பலன் உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோமே, சிங்கப்பூரில் இருக்கோம், மலேசியாவில் இருக்கோம், லண்டனில் இருக்கோம், எங்களால் இந்த மாதிரி கோவில்களுக்கெல்லாம் வர முடியாது, ஹோமத்தில் கலந்துக்க முடியாது. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா, அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய அற்புதமான பாடல் 35வது பாடல் திங்கட்பசுவின் என்று தொடங்குகிற பாடல். அந்த பாட்டை ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க, பாராயணம் பண்ணிக்கிட்டே வாங்க. நிச்சயமா திருமண தாமதம், திருமண தடை அப்படின்றது நீங்கி ஒரு நல்ல மன வாழ்க்கை அமையும். அது நிறைய பேர் கொடுத்த ரிசல்ட். அந்த பாட்டை நாங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க அந்த பாடலை நீங்கள் சொல்லி வரலாம். அப்போது ஒருத்தருக்கு திருமண தடை இருக்குது, திருமண தாமதம் இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு சில கிரகங்கள் இருக்குது. அந்த கிரகங்கள் ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்குது, எந்த நிலமையில் இருக்குது, எந்த சாரம் வாங்கியிருக்கு, எவ்வளவு டிகிரியில் இருக்குது, இதெல்லாம் பார்த்து அதுக்கான பரிகார முறைகளை நம்ம செய்கிற போது நிச்சயமாக நல்ல மன வாழ்க்கை, நல்ல திருமண வாழ்க்கை அமையும். பொதுவான பரிகாரங்கள் அப்படின்றத நித்திய கல்யாண பெருமாளை போய் தரிசனம் செய்வது, திருமணஞ்சேரி திருத்தலத்திற்கு போவது, அட்சயபுரீஸ்வரர் கோவிலுக்கு போய் சனி பகவானுக்குரிய வழிபாடுகளை செய்வது, பார்வதி சுயம்பர ஹோமத்தில் பங்கெடுப்பது, இதெல்லாம் பொதுவான பரிகாரங்கள். இது மாதிரி நிறைய பரிகாரங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.